பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 118ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ விழும்படி என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இது ஒரு சாட்சி. நமக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்புகிறது உண்டு. உலக பிரகாரமாக பொதுவாக பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமோ நன்மையோ எது கிடைத்தாலும் சரி, அதற்கு விரோதமாக எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் எழும்பதான் செய்யும். அது எல்லாருக்குமே நியமிக்கப்பட்ட ஒன்று தான். அது யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டு, எப்படிப்பட்ட பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, அதுக்கு விரோதமாக எழும்புகிறதற்கு அது ஊழியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு போட்டி போடுறதுக்கு ஒரு குரூப் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் நம்ம என்னைக்கு விழுவோம், அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய குரூப் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சிலர் நமக்கு தெரிந்திருக்கலாம், ஒரு சிலர் நமக்கு தெரியாமலே இருக்கலாம். அப்போ எப்படியோ நம்ம விழணுங்கிறத எதிர்பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கும் பூமியில் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நான் விழுகிற சூழ்நிலைமைக்கு ஒரு மனிதன் என்னை தள்ளுகிறான், என்னை எப்படி விழப்படணும்னு சொல்லிட்டு அவங்க போராடுறாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு கர்த்தர் என்னை தூக்கி விடுகிறதற்கு உதவி செய்கிறார். இன்றைக்கி நாம் விசுவாச அறிக்கையிட வருவது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதை நம்ம சாட்சியாகவும் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையை தேவன் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பாராக. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலேயும் மிக முக்கியமாக நம்ம விழத்தள்ளுகிற மனிதர்கள் எல்லா சூழ்நிலைமையிலும் இருக்கிறாங்க. அது ஊழியத்தில் இருக்கிறாங்க, வியாபார ஸ்தலங்களில் இருக்கிறாங்க, வேலை செய்கிற இடங்களில் இருக்கிறாங்க, நம்ம எந்த காரியத்துக்குள்ளே உள்ளே போகிறோம், படிக்கிற இடத்துல இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே நமக்கு விரோதமாய் நிற்கிறதற்கு ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கும் உண்டு. அப்போ அவங்க எழும்பும்போது நாம் தேவனுக்குள்ளே என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இது ஒரு பக்கம் சாட்சியாகவும் சொல்ல போகிறோம், இன்னொரு பக்கம் விசுவாசமாகவும் நம்ம அறிக்கையிட போகிறோம். என்ன அறிக்கையிட போகிறோம்? நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். சில மனிதர் நமக்கு முன்னாடியே சவால் விடலாம், உன்னை என்ன கதியாக்குறேன்னு பாரு, உன்னை என்ன பண்ணுறான்னு பாரு, அப்படி பண்ணுறான் பாரு, இப்படி செஞ்சிருவேன், நான் அதை வரவிட மாட்டேன், இதை வரவிட மாட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னு நீங்கள் அதை நினைத்து கவலைப்படவே வேண்டியதில்லை. அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க பேசிட்டு போட்டோம், அவங்க காரியத்தை அவங்க பண்ணுறாங்க. ஆனால் என்னோட கூட இருக்கிற தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, அவங்க பண்ணாங்கன்னா எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இதைத்தான் இன்றைக்கி நாம் அறிக்கையிட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த ஒரு அறிக்கையை ஆண்டவரிடத்தில் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிற காரியம், மனுஷங்க விழும்படி உங்களை சுற்றிலும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு அது கண்களுக்கு முன்பாக தெரியும், சிலர் மறைமுகமாக வஞ்சகமாக செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. நம்மளோட நல்லா பேசுகிற மாதிரி பேசிட்டு சில காரியங்களை செய்கிறவர்களும் உண்டு. அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கும்போது ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம விழ தள்ளுறாங்க அப்படின்னா, என் தேவன் எனக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இந்த ஒரு விசுவாசம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் வேணும். நீ என்னை தள்ளிவிட பார்ப்ப, என் தேவன் எனக்கு உதவி செய்வார். நீ எனக்கு விரோதமான காரியங்களை செய்வாய், என் தேவன் எனக்கு உதவி செய்வார். என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாவற்றையும் என் தேவன் எனக்காக செய்வார். எனக்காக என் தேவன் யுத்தம் பண்ணுவார். நீ விழத்தள்ளுனா தூக்கி எடுக்க என் தேவன் என்கிட்ட நிற்பார். இதைத்தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், நீங்கள் கடந்து போகக்கூடிய எத்தனை சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எத்தனை மனிதர்கள், எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிற ஒரு வார்த்தை என்னவா இருக்கணும் அப்படின்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு, என் தேவன் என்னோட இருப்பார், என் தேவன் எனக்கு உதவி செய்வார், என் தேவன் என்னை தூக்கி எடுப்பார். நீ விழத்தல்னா என் கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார். எந்த மனுஷனும் என்னை தூக்கி எடுக்க வரலனாலும் பரவாயில்ல, என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். என் தேவன் என்னை தூக்கி எடுக்கும்படி என் சமூகத்தில் நிற்பார் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையிடுகிற வார்த்தைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். அதை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம அறிக்கையிட போகிறோம். அதை, ஆண்டவரே, எத்தனையோ மனிதர்கள் என்னை தள்ளுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க, என் தேவன் எனக்கு உதவி செய்வார். ஒரு பக்கம். இன்னொன்று என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, என்னை விழ தள்ளுனாங்க, கர்த்தரோ என்னை உதவியாக என்னை தூக்கி எடுக்கும்படி என் கூட வந்தார் அப்படின்னு நீங்கள் சாட்சியாகவும் சொல்ல போகிறீங்க. இந்த ரெண்டையுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும்படியான சூழ்நிலையை தேவன் உண்டாக்குவார். ஆயத்தமாக இருக்கிறீங்க? அப்படியே ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இந்த நாளில் எங்களோட கூட பேசின வார்த்தையின்படி, ஆண்டவரே, எத்தனையோ மனிதர்கள் எங்களை விழத்தள்ள போராடுகிறாங்கப்பா, ஆனால் கர்த்தர் எனக்கு உதவி செய்வீர்.
எனக்கு உதவி செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன். அதை மற்ற ஜனங்களுக்கும் கர்த்தர் காண்பித்து உடைய காரியங்களை நீங்கள் நடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு உதவி செய்கிற தேவனுடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.